வணக்கம். செல்வகுமாரின் அச்சுறுத்தும் சூப்பர் எல்லினோ, அதாவது மிரட்டும் சூப்பர் எல்லினோ விலகல் எப்போது? அதாவது ரொம்ப மனசை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூப்பர் எல்லினோ என்கின்ற வார்த்தை, அதனால் அச்சுறுத்தல், மனவேதனை இதெல்லாம் எப்போ விலகும்? இந்த வார்த்தை பயன்பாடு எப்பொழுது விலகும் என்பதை பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இப்போ வரைக்கும் சூப்பர் வெல்லினோ, அதாவது சூப்பர் எல்லினோ உருவாகி விட்டதாகவும், வரக்கூடிய காலங்களில் சூப்பர் எல்லினோ மிக வலுப்பெறும் என்றும், உச்சபட்சமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் உச்சபட்சமாக இருக்கும் என்றும் கடுமையாக 2026, 27க்கு அச்சுறுத்தல் வானிலை வழங்கப்பட்டிருக்கிறது. அது உலகத்தில் இருந்து மாதிரிகளும் அப்படியே படம் பிடித்து காட்டி இருக்கிறது. ரைட், சூப்பர் எல்லினோ உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ரைட்டு, கடல் நீரோட்டம் சூப்பர் எல்லினோவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. சூப்பர் எல்லினோ உருவாக போகுது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய தேதியில உருவாகி இருக்கா? உருவாகி இருக்கிறது என்று உலக பிரபல வானிலை நிறுவனங்கள் கூட வழங்கியிருக்கு. கடல் வெப்பத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய ஃபார்முலா படி நிகழ்வுகள் எல்லாமே ஆந்திர பிரதேசத்துக்கெல்லாம் நிகழ்வு வர்றது செப்டம்பர், தெற்கு ஆந்திர பிரதேசம் வருவது செப்டம்பர் பிற்பகுதி, அக்டோபர் முற்பகுதி. இந்த நாள்ல தான் தென் மாநிலங்கள்ல பருவமழை, தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தீவிரமடையும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பருவமழை பின்மழை, தென்மேற்கு பருவமழை பின்மழை, பொறுத்திருந்து பாருங்கள், அது புரிய வரும். மூக்கிலே விரல் வைத்து உலக வானிலை நிலையங்களும் இந்திய வானிலைகளும் ஊடகங்களும் இதற்கென்று ஒரு தனியாக விவாதம் வைக்கக்கூடிய அளவிலே செப்டம்பர், அக்டோபர் மழை இருக்கும். குறிப்பாக செப்டம்பர் 15 இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் கேரளா, கர்நாடகாவிற்கு இறுதிக்கட்ட அச்சுறுத்தல், நிலச்சரிவு, வெள்ள பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், அங்கிருந்து நமக்கு தண்ணீரை வழங்கக்கூடிய வகையிலும் நிறைய மழை பொழிவு இருக்கு. இப்போ பசிபிக் பெருங்கடல்ல ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் குறைவான பரப்பில் தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. இப்ப டால்பின் புயல் போற வழித்தடத்துல கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கும். அது கரை கடக்கும் இடத்துல வரைக்கும் குறைந்திருக்கும். இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆசிய பகுதியோட பசிபிக் பெருங்கடலை ஒட்டி ஆசிய பகுதியில, சரி, ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல்ல, மத்திய பசிபிக் பெருங்கடல உருவாகி பிலிப்பைன்ஸ், அதனை ஒட்டியுள்ள ஹாங்காங், தெற்கு சீனா, தென் சீன கடற்பகுதி, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வங்கக்கடலுக்கு வரும். பொறுத்திருந்து பாருங்கள். ஆகவே கண்டிப்பாக ஒரு நம்முடைய ஃபார்முலா படி அது விளங்காத புதிராக இருக்கு. பருவமழைக்கு இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழைக்கு சாதகம் அமைப்பு இருக்கும் பொழுது வறட்சி என்கின்ற வார்த்தை எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறதுன்னு தான் சொல்லிட்டே இருக்கேன். ஆக வறட்சி என்பது கடந்த ஜூன், ஜூலையிலேயே முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட்ல இருந்து மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் பல இடங்கள் ஒதுக்கி இருக்கிற இடங்களுக்கு எங்கயா பொழிஞ்சுது, பொழியலையா எங்க ஊருக்குன்னு சொல்லுவீங்க. ஒட்டு மொத்தமாக பரப்பை பார்க்கணும், சராசரியை பார்க்கணும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளை பார்க்கணும். தென் மாவட்ட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், குற்றால வெள்ளப்பெருக்கு, கபினி அணை நிரம்பியது. அதே போல கபினி அணை நீலகிரி மாவட்டத்திற்கே மழை பெறாமல் நேரடியாக பில்லூர் அணைக்கட்டை நிரப்பியது. மேட்டூருக்கு நீர்வரத்து இருப்பது, சென்னையில தினசரி மழைப்பொழிவை கொடுப்பது, வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுப்பது, காய்ந்து கிடந்த டெல்டாவிலே கடந்த சில நாட்களாக மழைப்பொழிவை கொடுத்தது, ஒரு சில இடங்கள்ல ஒதுக்கி இருந்தாலும் அங்கேயும் கொடுக்க போவது, வரக்கூடிய நாட்கள்ல 12ஆம் தேதி வரை அந்த மழைப்பொழிவு இருக்கும் என்பது, 8ஆம் தேதி வரை, இன்று 6, 7, 8 வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கொடுக்க போவது, ஒரு சில காற்று பகுதிகளில் குறைவாகத்தான் இருக்கும் என்பதையும், அங்கேயும் எப்பொழுதும் வழக்கமாக செப்டம்பர், அக்டோபர்ல தான் பாலக்காட்டு கணவாய்களுக்கெல்லாம் இந்த கொம்பு சுத்தி காற்று திரும்பும். அப்படிங்கிற பொழுதும் மெல்ல வெப்பசலனை அதாவது சூரியன் குத்துக்கதிர் வடக்க போயிட்டு திரும்ப தெற்கு நோக்கி போகும் பொழுது செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து அந்த பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை பொழிவு கொடுக்கும் என்பதெல்லாம் நீங்க செப்டம்பர்ல தான், குறிப்பாக ஆவணி புரட்டாசியில தான், புதிப்பாக புரட்டாசியில தான், புரட்டாசி கண்டிப்பா மழை பொழிவை நீங்கள் பெறுவீர்கள். காற்று பகுதியிலையும்
என்று நாம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தெரியும் புரட்டாசியில தான் அங்கெல்லாம் மழை பொழியும், கோடை மழைக்கு பிறகு புரட்டாசியில பொழியும் என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அணைகளுக்கு தான் இந்த நேரத்தில் நீர்வரத்தை கொடுக்கும். காற்று பகுதிக்கு வேட்டி உருற அளவுக்கு காற்று வீசும் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆக சாரல் முக்கோணம் வரைக்கும் தான் வரும் என்பதும் தெரியும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அமராவதி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கடுமையாக போராடி அந்த அமராவதி 5 டிஎம்சியை போராடி நிரப்பும் என்பதும் உங்களுக்கு தெரியும். பவானி சாகருக்கும் மேட்டூருக்கும் தாமதமாக நீர்வரத்து கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடந்த ஆண்டு ஜூன்லயே நிரப்பும்னு முன்கூட்டி அறிக்கையில் சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு ஆகஸ்டுக்கு பிறகுதான் ஆகஸ்ட்லயும் வழக்கமா ஆடிப்பெருக்கில இருந்து இந்த வருடம் 15 நாள் தாமதமா 18ஆம் தேதியிலிருந்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நினைவுபடுத்தி பொறுமையுடன் இருந்து வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர், அக்டோபர் 15 தேதி வரைக்கும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். வடகிழக்கு பருவமழை காலத்துல பசிபிக் பெருங்கடலில சூப்பர் எல்னினோ இருக்கும் என்பது உண்மைதான். அது நவம்பர் டிசம்பர் காலத்துல வலுவாக இருக்கும், ஜனவரி பிப்ரவரிலையும் வலுவா இருக்கும். பிறகு மார்ச் கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர் எல்னினோ என்பது மார்ச் ஏப்ரல்ல எல்னினோவாக மாறவும், மே மாதம் அது எல்னினோவாக இருந்து பிறகு லானினா நிலைக்குள்ள அடுத்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் பிற்பகுதி, தென்மேற்கு பருவமழையோட ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஆண்டு போல பிற்பகுதியிலையும் அடுத்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் லானினா அமைப்பு அமைய போகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2027 தென்மேற்கு பருவமழை பின்மழைன்னு சொல்றதை விட ரொம்ப பின்னாடி கிடையாது, ஜூலைல இருந்து பிக்கப் ஆகும். அடுத்த ஆண்டு ஜூன்ல இருக்கும், ஆனால் பெயரளவில் தொடங்கி இருக்கும். ஜூலைல இருந்து அடுத்த ஆண்டு பிக்கப் ஆகும். அப்புறம் படிப்படியா வடகிழக்கு பருவமழை 2027 வடகிழக்கு பருவமழை சிறப்பா இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பின்மழையை நாம் வரக்கூடிய ஆகஸ்ட் இறுதியில பெறப்போகிறோம். செப்டம்பர் அக்டோபர் சிறப்பா பெறப்போகிறோம். அக்டோபர்ல ஆந்திர பிரதேசம் நிகழ்வோம். அக்டோபர் இறுதியில தெற்காந்திர பிரதேசம், அக்டோபர் மன்னிக்கவும், செப்டம்பர் இறுதியில ஆந்திர பிரதேசமும், அக்டோபர் 15 தேதியில தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து வடகிழக்கு பருவமழை போல காற்று குறிதல், வடகிழக்கு பருவ காற்று போல வடகிழக்கில் இருந்து மேகம் வருதல், இதெல்லாம் வடகடலோரத்தை ஒட்டிய தெற்காந்திர பிரதேசத்தில் நிகழ்வு அமைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக அதிகம். குறிப்பாக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அச்சுறுத்தல் மழை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாப் நம்பர் 1 4 முக்கு ஊத்து காக்காட்சி பகுதி, அதுதான் டாப்ல இருக்கும். கொஞ்சம் நவம்பர் டிசம்பர்ல பொடியும். அங்க அக்டோபர்ல டெல்டா வடகடலோரம் இருக்கும். நவம்பர் டிசம்பர் இலங்கை தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள். ஜனவரிலையும் தென் மாவட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும். ஆக ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை அதிகபட்ச மழைப்பொழிவு 4 முக்கு ஊத்து காக்காட்சி மற்றும் தேனி மாவட்டத்தோட மூல வைகை ஆறு, வைகை அணையில முழுமையான கொள்ளளவை வடகிழக்கு பருவமழை நிரப்பும். முல்லை பெரியாரை கூட நிரப்பும். அனைத்து சாத்தியார் கூட வடகிழக்கு பருவமழை சாத்தியார் கூட நிரம்பும். கொடைக்கானல் மற்றும் பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டு பல நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அச்சுறுத்தல் மழை அப்படின்னு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். அச்சுறுத்தல் மழை இருக்கு மலைப்பகுதிகளில். கொடைக்கானலுக்கு தெற்கெல்லாம் ரொம்ப அச்சுறுத்தல் இருக்கு. சதுரகிரி மலைப்பகுதிக்கெல்லாம் அதே போல கடலோர பகுதிகளுக்கும் அணை நீரால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை சேமிப்பதற்கு பண்ணைக்குட்டை அமைப்போம். அதே போல ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். ஏன் இதை சொல்றேன்னா, கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை முடிந்து அப்படியே கோடை தொடங்கும் பொழுது கொஞ்சம் வறட்சி நிலவும். ஏன்னா வெயில் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம மழையை தண்ணீரை சேமிச்சு வச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அணை கண்டிப்பா நிரம்பும், அணைகள் நிரம்பும். அணைகளை நாம சட்டை போட்டு சேர்க்கி வச்சிடலாம். ஆனால் ஏரிகளை நிரப்புவது நம் கையில் இருக்கிறது. கரைகளை பலப்படுத்தி வைக்கணும். ஏரியும் நிரம்பும், ஆனால் அதை கரைகளை பலப்படுத்தி வைத்தால்தான் கரைகள் ஏரிக்குள்ள தண்ணி நிற்கும். அதே போல ஆழப்படுத்தி அகலப்படுத்தி வைத்தால் கூடுதல் நீரை சேமிக்கலாம் நம்ம சொல்றோம். இந்த வரக்கூடிய இந்த 2027 கோடை மட்டும்தான் பிரச்சனை. அதை சமாளித்து விட்டால் நிம்மதி பெறுவோம். நாம முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது 2027 கோடையை மட்டும்தான். ஆனால் இப்பொழுது வரைக்கும் டிசம்பர்ல ஜனவரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
பெய்ய போகிறது மழை. பொறுத்திருங்கள், உணர்வீர்கள், அறிவீர்கள், அனுபவிப்பீர்கள். கண்டிப்பாக அது போக போக புரிய வரும். அது நம்பிக்கை ஊட்டும் மழை இப்போ கொடுத்திருக்கு. பிறகு உணரும் மழை, அனுபவிக்கும் மழை கிடைக்கும். கண்டிப்பாக இருங்கள். செப்டம்பர், அக்டோபர் தென்மேற்கு பருவமழை காலம் இறுதி கட்ட வலு. ஆகஸ்ட் இறுதியிலிருந்தே அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை. மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. சிறு நிகழ்வும் அதிக மழை, குறைந்த நேரத்தில் அதிக மழை, குறைந்த பரப்பில் கொட்டி தீர்க்கும் எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.